சார் என்னதான் விஜய் சாருக்காக ஓட்டு போட்டானு சொந்த மண்ணுல யாரு நிக்கிறாங்களோ அவங்களையும் பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னு தெரிஞ்சுங்க. ஒரு மாடால் ஓடி ஜெயிக்க முடியாது. இரட்டை மாடுதான் வண்டி ஓடி ஜெயிக்க முடியுமோ தளபதிக்கு பேசிருக்காங்க. என்னுடைய முகட்டுக்காக மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்னு அவர் சொன்னது ரைட்டா தப்பா? ரைட்டா இல்ல, அவர் முகத்துக்காக ஓட்டு உண்டு. ஆனா வெற்றி வாய்ப்பு சாத்தியக்கூறு இல்லை. இல்ல, வெற்றி வாய்ப்பு சாத்தியக்கூறு இல்லை சார். இப்படி இருக்குமா சார்? ஏன்னா பிஜேபியோட பி டீம்னு நிறைய மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்குது. இப்ப நீங்களும் ஒரு கிறிஸ்துவருங்கிறீங்க, விஜய் ஏற்கனவே கிறிஸ்துவர். நாளைக்கு ஒருவேளை எலெக்ஷன் கொஞ்சம் இழுபறியா முன்ன இவங்களுக்கு 50 சீட் அவங்களுக்கு 100 சீட் இவங்களுக்கு 50 சீட்னு வந்ததுன்னா நாளைக்கு கூட்டணி அமைக்கிறப்ப பிஜேபி தான் பிரதானமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு வேலை நீ இவ்வளவு கிறிஸ்துவர் இருக்கிறாங்களேன்ற எண்ணத்தினால விஜய் அவாய்ட் பண்றாரோ, அவரை சார்ந்தவங்க அவாய்ட் பண்றாங்களோ? அது எனக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு. என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அவர் இருக்காங்கல்ல, லாட்ரி மார்டின் ஃபேமிலி இருக்குல்ல, அந்த லாட்ரி மார்டின் ஃபேமிலி எடுத்துக்கிறீங்க. அவங்க லீமா ரோஸ் மேடம் வந்து இது வரைக்கும் அவங்க அரசியல் எந்த ஐஜேக்கில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல போய் இப்போ வந்து லால்குடியில் சீட் வாங்கியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அவர் பையன் வந்து அங்கே பிஜேபியில் பாண்டிச்சேரியில் கூட்டணி, இங்கே ஆதவர்ஜனா வந்து கூட்டணி வர்றதெல்லாம் தடுத்தாரா தடுக்கலன்னு நமக்கு தெரியல. இவர் தனிமையில இருக்காரு. இது வந்து எங்களுக்கு சந்தேகத்தின் பேர்ல ஒரு இது. அதாவது ஆதவர்ஜனாவோட மாமியார் வந்து ஏடிஎம்கேல நிக்கிறாங்க. பையன் வந்து பிஜேபி கூட்டணியில பாண்டிச்சேரியில, இவர் தாவேகா கூட்டணியில நிக்கிறாரு. அப்ப இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு சந்தேகத்தின் பேர்ல இருக்கு. என்ன சந்தேகம் சார்? அது சந்தேகம்னா எப்படின்னா, நம்ம வந்து நல்லா ஒரு என்னுடைய அரசியல்ல நான் இருந்தது ஆதவர்ஜினன் இருக்கிறது வந்து டிவிகேல சரியான விஷயமா இல்லையா? அதான சந்தேகம் உங்களுக்கு? ஆமா, சொல்லுங்க தெளிவா. அதாவது எப்படின்னா சார், இங்க வந்து தமிழ்நாடு வந்து ஜாதியால் வந்து மக்கள் வந்து இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, மதத்தால இருக்காங்க. இங்க வந்து தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்னு ஒரு 2 போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து எல்லாருமே தெரியும், தனிச்சு நின்னா நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறது ஒரு சராசரி ஒரு பையனு கூட நமக்கு தெரியும். ஆனா தனிச்சு தளபதி நிக்கிறாரு, யாரும் கூட்டணிக்கு சேரல. அப்போ தனிச்சு நிக்கையில ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் என்ன செயல்பாடுகள் இருக்கிறாங்க, தலைமையகத்தில் என்ன செயல்பாடுகள் தளபதி வந்து வாட்ச் பண்ணணும். இது தளபதிக்கு தெரியுமா தெரியாதுன்னு நான் என்னால சொல்ல, அவருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு இது இல்லை. பட் ஆனா தளபதிக்கு நான் பர்சனலா சொல்ல வேண்டியது என்னன்னு அப்படின்னா, உங்கள் பேரை எப்படி சொல்றது, உங்கள் பேரை வந்து கெடுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துடக்கூடாது யாரு, அதை நீங்க கண்காணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய படையான வேண்டுகோள் சார். இப்ப விஜய் சார் வந்து பெண்களை வந்து அவதூறா ஒருத்தர் வந்து பேசினார் சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாரு. சரிங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, பேசியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா எடுக்கலாம் செகண்டரி அது. ஆனா வந்து டிவிகேல இருக்க நண்பர்கள் கமெண்ட்ஸ்ல போயிட்டு பெண்களை ரொம்ப ரொம்ப அவதூறா பேசுறாங்க. அதெல்லாம் ஏன் கண்டிக்க மாட்டீங்க? நீங்களும் ஒரு பொறுப்பாளரா இருக்கிறீங்க, மற்றவங்க எல்லாம் பொறுப்பாளர்லாம் இருக்காங்க. அவங்க ஏன் இந்த ஒரு வார்த்தை கூட இது மாதிரி பெண்களை பத்தி பேசாதீங்க ஏன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க? ஆனா மத்தவங்க யாராவது வந்து அவங்க கட்சிக்காரர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா மட்டும் கொந்தளிக்கும் போது ஏன் நீங்க யாரும் பேசாம இருக்கிறீங்க? உண்மையாவே வந்து ஒரு ஹியூமன் பீயா தளபதி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து கண்டிக்கணும். தான் செய்தாலும், தான் பிள்ளைகள் செய்தாலும், மற்றவங்க செய்தாலும் தவறு தான் என்னை பொறுத்த வரல. அதுக்கு வந்து ஒருபோதும் வந்து இடம் கொடுக்க கூடாது. இப்போ வந்து வேற யாரும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள பொண்ணை வந்து வேற யாரும் பேசினாலும் சரி, இல்ல வேற ஒருத்தங்க கட்சியில இருக்கிறவங்க வேற இதுல உள்ளவங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் பேசினாலும் அதுக்கு வந்து எந்த தலைவர்களுமே அதுக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது. விஜய் சாரால வந்து அந்த டிவிக்கு நண்பர்களை வந்து தொண்டர்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அது அவர் அது எங்களுக்கே புரியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது வரைக்கும் மீடியாவை சந்திக்கவே இல்லை, தனியா வந்து இந்த மாதிரி ஒரு மீடியாவை சந்திக்கணும். அதே மாதிரி இப்போ உங்களை மாதிரி நிர்வாகிகள் ஏற்கனவே சவுத் சைட்ல இருந்து ஒரு லேடி நான் செலவு பண்ண எனக்கு சீட்டு கொடுக்கணும் காரெல்லாம் மறிச்சு ஒரு வீட்டு வாசல்ல போறாங்க. இப்போ உங்களை மாதிரி நிர்வாகிகளையும் சந்திக்கல. நாளைக்கு இவர் ஒருவேளை எலெக்ட் ஆகி வந்தாருன்னா மக்களை சந்திப்பாரா? ஏன்னா நமக்கு முன்னாடி அனுபவம் இருக்கு. இதே மாதிரி சினிமாவில் நட்சத்திரமா வந்தவங்க அதுக்கப்புறம் பத்திரிகையை சந்திக்கிறது இல்லை, மக்களை சந்திக்கிறது இல்லைங்கிற முதல்வர்களையும் நம்ம பார்த்தோம். திருப்பியும் அந்த மாதிரி தமிழகம் தள்ளப்படுமோ? இல்ல சார், அதாவது இப்ப விருப்ப மனு எல்லாருமே தாவேக்கரை கொடுத்துருக்காங்க. இந்த விருப்ப மனு கொடுத்தாலும் ஒவ்வொரு தொகுதியில வந்து 10 பேரை கொடுத்தாலும் இந்த 10 பேரை கூப்பிட்டு யார் பண்ணிக்கிறது, உங்களுக்கு என்ன தகுதிக்கு எப்படிப்பா நீங்க உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத ஏன் இவங்க படம், அதுக்கு வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கையிலேயே இவங்க தான் வேட்பாளர் அறிவிச்சு போக வேண்டியதானே. எதுக்கு வந்து வேப்பப்பா நான் 10,000 ரூபாய் கட்டி விருப்ப மனு கொடுத்துக்கிறேன், எதுக்கு இந்த 10,000 ரூபாய் கட்டி விருப்ப மனு கேட்குறீங்க? கேட்க வேண்டாம், நீங்க தான் நியமிச்சிட்டீங்கல்ல.
நீங்க வந்து இவங்க நிப்பாட்டம் நியமிச்சாலு அப்ப எதுக்கு வெளியில வந்து போர்வைக்காக எதுக்கு வந்து நீங்க கண் துடைப்புக்காக எதுக்கு நீங்க போர்வை அது பண்ண எதுக்காக பண்ணன யோசிச்சு பாருங்க. அரசியல்னா எல்லாருக்கும் சமம் அப்படிங்கறதுதான். ஒரு கண் துடைப்புக்காக வந்து விருப்பமான கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேட்பாளர் வைக்கையில அவங்களே செலக்ட் பண்ணி அவங்கள மட்டும் விருப்பம் எடுக்கிறதுக்கு ஏன் எல்லாரும் கிடைக்க சொல்றீங்க? ஆல்ரெடி அவங்களே செலக்ட் பண்ணி நீங்க பேப்பர் எடுத்து சொல்ல வேண்டியதானே? சார் செலவு பண்ணுவீங்க இவ்வளவு பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க, எப்படி ஊழலை ஒழிப்பாங்க அதுதான் தெரியல சார். தாவைக்கால இருந்து பேசுறவங்க வெளியே போறவங்க அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்ட பிறகு அகேன்ஸ்டா இது மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா அகேன்ஸ்ட் தான். அகேன்ஸ்டா என்னன்னா அவங்க பண்ற தப்பெல்லாம் வந்து சுட்டி காட்டும் போது தாவேக்கா நண்பர்கள் அவங்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து போட்டு பெறான்றாங்க. நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பெண்கள் கூட வெளியே வந்தவொடனே அவங்கள வந்து அவதூறா பேசுறது. இப்ப உங்களை அதெல்லாம் பேசினா நீங்க என்ன பதிலீடு கொடுப்பீங்க? என்ன பேசினா என்ன பேசுறதுக்கு போறதுக்கு தயார். நானு எப்படி என் சொந்த வருமானத்தை என் சொந்த காசு செலவு பண்றீங்க. எவனையும் என்னை விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. விமர்சனம் பண்ணணும், நான் தவறு செய்தாலும் விமர்சனம் பண்ணணும். அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களை விமர்சனம் பண்றாங்க. அதாவது வேலை இல்லாதவன் வெட்டி போய் தான் விமர்சனம் பண்ணுவான். அதை வந்து தளபதி தான் பார்த்து சரி பண்ணணும். அதாவது சின்ன பசங்களை வந்து ஒவ்வொரு அதுதான் அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லியிருக்காங்க. அனுபவமான ஆளுகளை ஒரு மாவட்ட செயலரை போட்டாங்க, அவருக்கு பின்னாடி ஒரு 5 பேர் அனுபவமான ஆளுகளை போட்டு இவன் இப்படி பேசுறான் அப்படின்னா அதை வந்து உடனே பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான டீமை போட்டு குழுவை போட்டு பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மெயினான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இதுக்காக என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. சில நாட்களுக்கு முன்பு தளபதி ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். என்னன்னா தேர்தல் குறிப்பீடுக்கு வந்து அறிக்கை விட்டார். அதுல வந்து எங்கள் மாவட்ட செயலர் பர்வேஸுடைய பேரும் இருந்துச்சு. அது மாதிரி அவருக்கு டி.கே. பிரபு அவருடைய பேர் இருந்துச்சு, காரைக்குடி டி.கே. பிரபுன்னு. அவங்களுக்குலாம் என்னங்க அனுபவம் தெரியும்? தேர்தல் அறிக்கைக்கு மக்களுக்கு செய்யற திட்டங்களுக்கு அவருக்கு என்ன அனுபவம் தெரியும்? அவருடைய வயசு என்ன, அவருடைய அனுபவம்னா ஒரு ஐஏஎஸ் போடணும், ஒரு முன்னாள் நீதிபதியை போட்டிருக்கலாம், ஒரு முன்னாள் ஐபிஎஸ்சி போட்டிருக்கலாம், இல்ல முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க அனுபவம் உள்ளவங்களை போட்டா மக்களுக்கு என்ன, அன்றாட மக்களுக்கு ஒரு சராசரி மனிதருக்கு குடிசையில் வாழ்றவங்களுக்கு என்ன தேவை, விவசாய மக்களுக்கு என்ன தேவை, மீனவர்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் அறிக்கையில அவர் எங்க மாவட்ட செயலர் என்ன அனுபவம் தெரியுது? இதுதான் சந்தேகத்தின் பேர்ல எங்களுக்கு இழ ஆரம்பிக்குது. காசு இருந்தாரா சீட்டு இல்லாட்டி சீட் இல்லையா? சீட்டு இல்ல, அப்படிதான். உங்ககிட்ட காசு இருக்கா? 15 கோடி ரூபாய் பண்றேன்னு சொன்னா நான் வந்து மக்களுக்கு தான் கொடுக்கணும், மக்களுக்கு தான் செலவு பண்ணி நான் எவ்வளவு சீட்டு கொடுத்தா நான் சீட்டு இன்னொரு தொகுதிக்கும் பண்ண மாட்டேங்க. அதுக்கு ஏங்க நான் வந்து ஒரு சீட்டு 2 கோடி ரூபாய் கொடுத்து நான் வாங்குறதுக்கு அந்த 2 கோடி மக்களுக்கு செலவு பண்ணி சுயேட்சையா நின்று போயிடுவேன். அதான் சார் மக்களுக்காக பண்றேன்றீங்க, நீங்க 5 கோடி மக்களுக்கு செலவு பண்ணலாமே, அவங்களே ஓட்டு போட்டுருவாங்களே. நீங்க டிவிக்கே நான் சார்ந்து போறீங்க. இல்ல நான் இப்ப டிவிக்கு சார்ந்து போகல. இப்ப நான் என்ன சொல்றேன், தளபதி வந்து நான் வந்து 2 வருஷம் அப்ப தளபதியோட பயணிச்சிருக்கேன், தளபதிக்காக நான் செலவழிக்கிறேன். இல்ல சார் 2 வருஷம் பயணிச்சீங்க, ஓகே. விஜய் சார் ஒரு வாட்டி பாத்தீங்களா பக்கத்துல? என்னை கூட்டிட்டே போக அதெல்லாம் தப்பு இல்ல சார். இப்ப நீங்க பயணிச்சன்ற வார்த்தையே வரக்கூடாது இல்ல. இல்ல தளபதியோட வார்த்தைக்காக மக்களுக்கு சேவை பண்ணி பயணிச்சுட்டு அப்படி சொல்லுங்க. மக்களுக்கு சேவை பண்ணி பயணிச்சுட்டு. இப்ப ரஜினிகாந்த் எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையா ஒரு ரசிகர்களை தவறா வழி நடத்தாம நமக்கு இது சரிபட்டு வரணும்னு ஒதுங்குனது சரியா தோணுதா உங்களுக்கு? ஏன்னா இவர் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தவறா வழி நடத்தி தனக்கான சுயலாபம் தனக்கான பதவிக்காக. உண்மையிலே அன்பு தலைவர் ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட் தான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் நமக்கு தந்தை மாதிரி உள்ள, அவர் எப்பொழுதும் நல்லா இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் விமர்சனம் பண்ண இது இல்லை சார். நான் கடைசி ஒரு கேள்வி சார், புதுக்கோட்டையில யார் நிக்க வைக்கிறாங்க, அதுக்கு ஏன் உங்க தொகுதியில அவர் மாறுறாரு? அதாவது புதுக்கோட்டையில அதாவது அவர் நிர்வாகிகள் எல்லாம் போட்டிருக்காப்ல. அந்த நிர்வாகிகள் எப்படி போட்டிருக்காப்லன்னா, அவங்க அப்பா வந்து முன்னாள் ஏடிஎம்கேடைய வர்த்தக இணை செயலாளர் இருக்காரு. அவருக்கு வந்து உதவியாளராக இருந்தவங்க எல்லாம் இணை செயலாளர், துணை செயலாளர் இப்படி போட்டுவிட்டு நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து அவரை மீறி யாரும் போயிடாத அளவுக்கு கட்டமைப்பு வச்சிருக்காரு. இல்லங்க, உங்க தொகுதிக்கு அவர் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த தொகுதியிலே நிக்கலாம்ல அவரு. அந்த தொகுதியில நிக்கலாம். அங்க வேற யாரும் அப்ரோச் பண்றாங்க அப்படி இல்ல. காசு வாங்கிட்டு அங்க வந்து சாட்டை தொகுதிக்கு 2 கோடி ரூபாய் பேசுனங்க மாதிரி இப்ப வந்து விமர்சனம் வந்துச்சு. இப்ப என்கிட்ட வந்து இப்ப நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் இன்னொரு தொகுதியில செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால இங்க பிரபு வந்து விட்டோம்னா இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரை தவிர வேற யாரும் ஜெயிக்க கூடாதுன்னு முதல்ல இருக்காப்ல. ஜெயிச்சா நம்மளை மிஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு. அங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல என்னை நிப்பாட்டினால், தளபதி என்னை அறிவிச்சால் அங்க அதிக வாக்கு உத்தேசத்துல நான் தான் வருவேன். சார் லயலா கல்லூரி மாணவர்கள் நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். இப்ப கருத்து கணிப்பு எடுத்தாங்க லயலா கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து. இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா? லயலா கல்லூரி மாணவர்களா, அது வந்து என்னை பொறுத்தல அது வந்து பொய் சார். அதே மாதிரி அந்த உங்க பர்வேஸ் சொன்னாருன்னு சொன்னீங்க சார். புதுக்கோட்டையில உலகநாதன் ஒருத்தன் வந்திருக்கு. அடுத்து வந்து ஆலங்குடியில கந்தசாமி,
அவர் ஒரு அட்வொகேட்டு, கந்தரகோட்டில சுப்பிரமணியன் சொல்லிட்டு, திருமயத்தில் சிந்து ராமசாமின்னு ஒரு லேடி அவங்க, விராலிமலையில முருகேசன் ஒருத்தவங்க. இது வந்து உத்தேசப்பட்டியல்ல இது பண்ணிருக்காங்க. சார் இப்ப நீங்க சொன்னீங்க தாவேக்கால வந்து ரஜினி நான் பேசுறது எல்லாமே தாவேக்காவோட ஓட்டை குறைக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து திமுக ல இருந்து அனுப்பிட்ட ஆளா உங்களுக்கு தோணுதா? இல்ல அப்படி எனக்கு வந்து தோணல. அப்படி தோணல. பார்த்தா அவர் ரஜினி பேசுறாரு, அப்புறம் கட்சியில இருக்கிறவங்க அஜித் பேசுறாங்க, எல்லாமே வந்து அவங்களோட ஓட்டு வங்கியை குறைக்கிற மாதிரி தான் எனக்கு தாவேக்கால. இல்ல அவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. ரஜினிகாந்த் சாரை பத்திலாம் அப்படி பேசிக்க கூடாது. அவர் எங்கேயோ இருக்காரு, பேசுறதுல பேசிக்கூடாது சார். அதே மாதிரி இந்த பர்வேஸ் சொன்னாரு, எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் அரசியல்ல பொறுப்புல இருந்தவங்க, அவங்க எல்லாம் என்ன கட்சியில இருந்தாங்க? ஏடிஎம்கேல மாவட்ட வர்த்தக இணைச் செயலராக அவர் தந்தை இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து இப்ப மாணவரணி மாவட்ட செயலாளர் ஏதோ இருக்காப்புல, ஏடிஎம்கே இருக்காப்புல. அவர் வந்து நம்மள்ட்ட சொல்றாப்புல, அதாவது வயசை மீறி அவர் என்ன வயசுக்கு மீறின பேச்சு அவருக்கு. நம்ம இது வரைக்கும் வந்து தலைவரே தலைவரே அப்படின்னா தளபதிக்காக தான் தலைவர். அப்ப தளபதி தலைவர்னா இவரையும் தலைவர்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் தான் அவருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல மனிதர்களை, எல்லா மக்களையும் அனுசரிக்கக்கூடிய மக்களை, மனதார மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஆட்களை மட்டும்தான் மாவட்ட செயலாளர் போடணும் அப்படிங்கிறது. இப்ப வேட்பாளரா அறந்தாங்கி தொகுதியில அவரை நிப்பாட்டினாங்கன்னா அவர் டெபாசிட் காலி ஆவார். உத்தேசப்பட்டியல் இருக்காது, அதுல இருக்கு. இது வரைக்கும் நான் தான் வந்துகிட்டு இருந்தேன். இப்ப வந்து அவர் வர்றாரு. அவர் இப்ப உத்தேசப்பட்டியல்னா நேத்து சார், நான் வந்து இந்த பேட்டிக்கு அப்புறம் அந்த கட்சியில இருக்கிறேன் இல்ல, மக்கள் செல்வாக்கு உள்ளாரு. ஆமா கட்சியில முடிவு பண்ணாங்க. ஆமா இப்ப நீங்க சுயேட்சை நிக்க போறீங்க. ஆமா கட்சி சின்ன ரெடி பண்ணிட்டீங்களா? நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஆமா, அதுக்கான வேலைகள் மும்முரமா போயிட்டு இருக்கு. அதுக்கான வேலைகள் மும்முரமா. சார் இதை எப்படி சார் பாக்குறீங்க? வெளியே வந்துட்டீங்க, கட்சி விட்டு வெளியே இல்ல வந்துட்டீங்க. இல்ல, மாவட்ட செயலாளரை அறிவிச்சால் இன்னும் என்னுடைய மண்ணில உள்ளவங்களை யார வேணும்னு அறிவிச்சாலும் தாவேகா தலைவர் யார அறிவிக்கிறாரோ அதுக்கு பயணியாற்ற நான் தயாரா இருக்கிறேன். மாவட்ட செயலாளர் அறிவிச்சால் கண்டிப்பா சுயேட்சை வேட்பாளர் களங்காணுவேன். ஆமா, விஜய் வந்து சார், விஜய் வந்து மு.க. ஸ்டாலின் அப்படியே காப்பி அடிக்கிறாரு. தளபதி அப்படிங்கிற பேரு மு.க. ஸ்டாலினுக்கு தான் ஃபர்ஸ்ட் தளபதிங்கிற பேர் இருந்தது, அதே கொண்டு வந்தாரு. அடுத்து இப்ப முதல்வர் ஆகிறதுக்கும் அவரை மாதிரியே ஆசைப்படுற மாதிரி தெரியுது. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது சொல்ல விமர்சனம். ஆனா அவரப்பா முதல்வரா இருந்தவரு, இவரப்பா இயக்குனரா தான் இருந்தாரு. இந்த ஆசை பேராசையோ தெரியலையா உங்களை மாதிரி ரசிகர்களுக்கு? அது வந்து சொல்றதுக்கு எனக்கு இல்ல. அவர் முதல்வரா இருக்கும்னு அவர் நிறைய பேர் தூண்டி விட்டு இருக்காங்க. அது எங்க போய் முடியும்னு தெரியல. இல்ல அவர்தான் வர இன்னொரு சாரார் சொல்றாங்க, திரிஷாவை தான் முதல்வர் ஆக்கிறதுக்காக ஒரு அரசியல் இறங்கி. அதுக்கு உண்மையா? நீங்களே சிரிக்கிறீங்க. சார், விஜய் சார் தான் வந்து வேட்பாளர் எல்லாருமே நின்று செலக்ட் பண்றாரா, இல்ல வந்து அந்த இதுல இருக்கிறவங்க வந்து செலக்ட் பண்றாங்களா? இல்ல, அதாவது தளபதி விஜய் சாருக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா தெரியாது இல்ல. கண்டிப்பா விஜய் சாருக்கு தெரிஞ்சிருந்தா அவருக்கு வந்து கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டிருப்பாரு. அவங்க வந்து ஆல்ரெடி நியமிச்சிட்டாங்க, என்னை நியமிச்சுட்டு தான் நான் உத்தேசப்பட்டியல நான் வந்து சத்யம் டிவில நான் எல்லாத்தையும் நான் தான் வர்றேன், முதல்ல வர்றேன். ஷேக் பண்ணாதீங்கண்ணா, அப்படியே